வணக்கம். ரீசெண்டாக நடந்த வேலூர் தாவேகா மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு அது தொடங்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் தாவேகாவை பற்றி பேசணுமா, மறுபடியும் விஜய் பற்றி பேசணுமா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நான் அந்த கண்டென்ட்டை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனால் என்ன பண்ணுறது, ஆச்சரியக்குறிகள் நமக்கு தொடர்ந்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த ஆச்சரியக்குறிகள்? பெரிய ஆச்சரியக்குறியா, இல்லை சின்ன ஆச்சரியக்குறிகளா, இல்லை அதுக்கு இடையில் இருக்கிற இந்த இரண்டாம் கட்ட ஆச்சரியக்குறிகளா? ஆச்சரியக்குறிகள்னு சொல்கிறதா, இல்லை அணில்கள்னு சொல்கிறதா? இல்லை ஆச்சரியக்குறிகள் அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கும் அப்படின்னா நாம் அணில்கள்னே சொல்லுவோம். இப்படி அந்த கட்சியினுடைய பெரிய அணிலாக வலம் வந்து கொண்டிருக்கும் அண்ணனுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்குது? அதுக்கப்புறம் இருக்கிற இந்த இரண்டாம் கட்ட அணில்களுக்கு என்ன மனநிலை? அதுக்கப்புறம் இருக்கிற இந்த தொண்டர் படை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விசிலடிச்சாங் சரி அதான் அணில்கள், அவங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்குது இப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தீவிரமாக ரொம்ப டெப்த்தாக அனலைஸ் பண்ணி அலசி ஆராய போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. விஜய் எல்லாம் அரசியலுக்கு வரலாமா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ டெமோக்ராட்டிக்காக இருக்கிற சில அரசியல் தலைவர்கள் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், 18 வயது நிரம்பினவங்க யாராக இருந்தாலும் அரசியலில் பங்கு பெறலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அது உண்மை தானே. 18 வயசு நிரம்பினவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமையும் தேர்தல் அரசியலில் பங்கு பெறக்கூடிய ஒரு உரிமையும் இந்திய அரசியல் சட்டம் நமக்கு கொடுத்துருக்கு. அது அந்த காலம். இது ஆச்சரியக்குறிகள் காலம். ஏன் சொல்கிறேன்னா, அது ஏன் எல்லாத்துக்கும் வாக்குரிமை கொடுக்கணும்? முக்கியமாக ஒரு கருத்து தெரிவிக்கிறது என்னன்னா, இந்த வயசானவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ எப்படி நம்ம 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓட்டு தராங்க, அந்த மாதிரி ஒரு 65 மேலே வயசு இருக்கிறவங்க ஓட்டு கேன்சல் பண்ணிடணும். பார்த்தீங்களா? 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எப்படியும் அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் போட போகிறாங்க. அது எதுக்கு அவங்களுக்கு வாக்கு? அதை ரிமூவ் பண்ணிடலாம். அவங்க ஏன் சொல்றேன்னா, தேவை அவங்க பரம்பரையாக நாங்கள் திமுக போடுவோம், அதிமுக போடுவோம், எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா அம்மா தான்றாங்க. இப்போ அவங்க 2 பேருமே இல்லை. அதாவது நம்ம வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்ப்போம், அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள விட்டுருவோம். இல்லைன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாயாசத்தை போட்டு கொடுத்துட வேண்டியது தான். எப்படி? த ஆப்ஷன் இஸ் யோர்ஸ். வாக்கு இல்லை, இதை ஒத்துக்கிறீங்களா இல்லை பாயாசம் சாப்பிட்றீங்களா? அவங்க ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, நல்லது பண்ணாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ அவங்க பேரை வச்சு கொள்ளடிக்கிறாங்க, உங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு என்ன பண்றாங்க, எம்ஜிஆர் பேர், அவங்க ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்ன வழிமுறையில் 2 கட்சியுமே நடக்கிறது இல்லை. அதனால மக்கள் எல்லாம் அந்த 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நாங்கள் அவங்களுக்கு தான் போடுவோம், அவங்களுக்கு தான் போடுவோம்ட்டு அவங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அது ஏன் அந்த 60 வயது அப்படின்ற அந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மட்டும் இந்த நிலைப்பாடு? ஏன் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் யாருமே திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்களிக்கிறது இல்லையா? இப்போ ஓட்டுன்றது நம்ம தமிழ்நாட்டை மாத்துறதுக்கு நல்லவங்களுக்கு பார்த்து போட்டா தமிழ்நாடு டெவலப் ஆகும். அப்படி பார்த்தா திமுகவுக்கு பெரிதாக வாக்களிக்கக்கூடியவர்களாக இந்த மத சிறுபான்மையினர் அவங்க இருப்பாங்க. இந்த பெரியார் ஐடியாலஜி பேசுகிறவங்க, அம்பேத்கர் ஐடியாலஜி பேசுகிறவங்க, இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது தான். இப்போ இதை செஞ்சுட்டா சரியாக போயிருமா? இல்லை. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எல்ஜிபிடிக்குன்றாங்க பாருங்களேன், எங்களுக்கு திருநங்கை அப்படின்ற பேரே கலைஞர் கொடுத்தது தான் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இது நமக்கு ஆவலை இல்லைங்க. அதனால இவங்களுடைய வாக்குகளும் இல்லைன்னு சொல்லிடலாம். இல்லைன்னா இருக்கவே இருக்குது பாயாசம். நாங்கள் பரம்பரையாதுக்கு தான் போடுவோம், நாங்கள் யாருக்கு அதிகமாக காசு தருவோன்றத இந்த மாதிரி இதாகுது. இதோட அது நிற்க போகிறது கிடையாது. லிஸ்ட் பெருசாகிட்டே போவோம். இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்க, இப்போ ரீசெண்டாக இவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பையன் அம்மாவே அடிச்சுட்டு வந்தேன்னு பெருமையாக பேசினானே, அந்த மாதிரி பெண்கள் 1000 ரூபா வாங்குறாங்கல்ல, அவங்களையும் இவங்களுக்கு இவ்வளோ சிரமம் வேண்டாம் அப்படின்றதுனால தான் மத்திய அரசு எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எஸ்ஐஆர் கொண்டு வந்தது ஒரு விதத்தில் சரிதானுங்களா? இப்படி எல்லாத்துக்கும் பாயாசத்தை போட்டு மிச்சம் மீதி இருக்கிற ஆச்சரியக்குறிகளுக்கு மட்டுமே வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி 18 வயசு அடைந்தால் தான் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரியான அந்த ஏஜ் லிமிட்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எப்படி ஒரு 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 7-8 வயசு இருக்கும் போதே வாக்களிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம். மோடி கிட்ட பேசுங்க அதை பற்றி. ஒரு 65 மேல வயசு இருக்கிறவங்க ஓட்டு கேன்சல் பண்ணிடணும். வாஹா, இதனால தான் எஸ்ஐஆருக்கு அண்ணன் அப்படின்றாரோ, அவேர்னஸ் வீடியோ போட்டாரோ, டிஎம்கேவை ப்ளேம் பண்ணாரோ, பாஜகவை ஒன்றும் பண்ணல. இதனால தானோ ஓகேடாமா அவனை டிஎம்கே பேடு, பிஜேபி குட்டு, எழுதிக்கடா அவன் இஷ்டத்துக்கு எழுதிக்கடா, ஓட்டு கேன்சல் பண்ணிடணும். இந்த மேட்டரை சாதாரணமாக பார்த்துட்டு அப்படி கடந்து போயிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதோ பெரிய விஸ்வரூப வெற்றி அண்ணனுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இவங்களுடைய அப்பா அம்மாவை என்ன பண்ண போகிறாங்கன்னு நான் பதறிக்கிட்டு இருக்கிறேன். அதனால இந்த பையன் சொல்கிற மாதிரி இந்த 60 வயதுக்கு மேற்பட்டோர் இல்லை திமுகவுக்கு தொடர்ந்து வாக்களிக்கிறவங்க யாருமே இவனுங்க ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிட்றாதீங்க, ஏதாவது ஜூஸுன்னு கொண்டு வந்தால் குடிச்சிடாதீங்க. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு இவனுங்களை சஸ்பீசியஸாகவே பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எதிர்காலம் என்னென்ன கண்ணி வெடிகளை வச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாதுல்ல. ஓட்டு கேன்சல் பண்ணிடணும். சச் வேஸ்ட் ஆஃப் லைஃப் டைம். சரி, இதை விடுவோம். அடுத்தது யாரு? தாரண்யா. நான் வந்து அக்ஸிலியம் காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், பிஎஸ்சி ஜுவாலஜி. நான் வந்து காலேஜ் இன்னைக்கு லீவு, தளபதியை பார்க்கணும்னு வந்து எனக்கு வந்து பிராக்டிக்கல் நடக்குது. எனக்கு வேணாம், பிராக்டிக்கல் வேணாம், மார்க் வேணாம், எனக்கு தளபதியை பார்த்தா போதும். வாங்கம்மா வாங்க. கஷ்டப்பட்டு அப்பா அம்மா வேலைக்கு போய் ஃபீஸை கட்டி உங்களை படிக்க வைப்பாங்க. எதுக்கு படிக்க வைக்கிறாங்க? நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு வேணாம், பிராக்டிக்கல் வேணாம், மார்க் வேணாம், எனக்கு தளபதியை பார்த்தா போதும். படிப்புலனா இன்னொரு நாள் நான் பார்த்துப்பேன், மார்க் எடுத்துப்பேன், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் தளபதி எனக்கு விட்டா என்னால் எப்பயுமே பார்க்க முடியாது. அதனால தளபதிக்காகவே நான் எனக்கு வந்திருக்கேன். அண்ணன் தான் முக்கியம், எனக்கு பிராக்டிக்கல் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறீங்க. இது ஃபர்ஸ்ட் டைமா? ஏற்கனவே நடந்திருக்கு. ஆமா, எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கு. எனக்கு அவங்க முக்கியமா முன்னேறினா எனக்கு எக்ஸாமை விட படிப்பை விட இவங்க தான் முக்கியம். நான் வந்துட்டேன். அதாவது இவங்க இப்படி சொன்னதும் நிறைய பேர் இன்டர்நெட்டில் பேசுனாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. பார்த்து நாங்கள் திருந்த மாட்டோமே. நாங்கள் யார்? ஆச்சரியக்குறிகள்ங்க. நாங்கள் ஏன் திருந்தணும்? நீங்கள் தாங்க திருந்தணும். எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை விட நாங்கள் சம்பாரித்து எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும், எங்கள் புள்ள குட்டிங்களை பார்த்துக்கணும். அதெல்லாம் விட எங்களுக்கு எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். அவர் நல்லா இருந்தால் போதும். மற்றவங்கெல்லாம் எக்கேடு கெட்டு போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. நேற்று ஃபுல்லாக எனக்கு ஃபீவர் இருந்தாலும் நான் அவரை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கேன். வீட்டில் அடம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். வா, அப்போ நீங்கள் குடும்ப பெண்கள்னு சொல்லுங்கள். 2 குட்டி பாப்பாங்க இருக்காங்க. 2 பேரையும் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் நான். வெரி குட். வீட்டில் தான் விட்டு வரணும், இங்கெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது. எங்கள் உயிர் இங்கே போகுதுன்னா கூட அது அவருக்காக போகணும்னா ரொம்ப சந்தோஷமாக எடுத்துப்போம் நாங்கள். ஆமாம், உயிர் போனால் பரவாயில்ல. ஏன்னா இவங்க மக்களுக்காக, மக்கள் உரிமைக்காக வீதிக்கு வந்து போராடி அங்கே அதிகார வர்க்கத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக போராடி உயிர் போனால் இவங்களை சல்யூட் பண்ணலாம். ஆனால் எதுக்காக உயிர் போனால் பரவாயில்லைங்கிறாங்க? இவரை பார்க்க வந்ததுக்கே உயிர் போனால் பரவாயில்லைங்கிறாங்க. கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது, 2 குழந்தைங்க இருக்குது. அவங்க எதிர்காலத்தை பற்றி யோசிக்கணுமா? எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எங்களுக்கு எங்கள் தளபதி தான் முக்கியம். எனக்கு இங்கே தான் ஒரு விஷயம் புரிய வருது. இந்த அம்மா அவங்க வீட்டில் இருக்கிறத விட அவங்க இங்கே வர்றது தான் கரெக்டு. ஏன்னா இதுதான் அவங்களுக்கான இடம். விபரீதம் ஏற்பட்டால் பரவாயில்ல, குடும்பத்தில் இருந்து பல விபரீதங்கள் ஏற்பட வேணாம். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அனதர் வேஸ்ட் ஆஃப் லைஃப் டைம், எனர்ஜி, வெல்த் அண்ட் எமோஷன்ஸ். அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். உண்மையான பேரே சுரா. எது? எப்ப பிறந்த? 2010 சுரா ரிலீஸ் ஆனப்பையா? அதனால வீட்டுல வச்சுட்டாங்களா? ரியலி? நிஜமா? பேரே சுராவா? பேரே ஊர்லயே சுரா தான அவன் பேரு. அவங்க அம்மா ஒரு தீவிரமான விஜய் ஃபேன். ஓ, அதனால அவனுக்கு அவங்க அம்மா அண்ணனா ரொம்ப பிடிக்கும். பேரே சுரா. உண்மையாவே வா? சுறா பாத்துட்டு வந்தாங்க எங்க அம்மா. அப்படியே நான் வீட்டுக்கு வந்தோடனே பிறந்தேன். அதுக்கு சுரான்னு பேர் வச்சிட்டேன். ஓ, அதுவே ஒரு மொக்க படம். அந்த படத்தை பார்த்துட்டு வந்து உங்கள் அம்மா இந்த பேரை வச்சாங்கன்ற. நல்ல வேலை சுறாவை பார்த்தாங்க. குருவி கிருவின்னு ஏதாவது பார்த்துருந்தாங்கன்னா நல்லாவா இருக்குது? யோசிச்சு பாரு. சுறான்ற பேரே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. முதல்ல சினிமாவுக்கு இப்படி பேர் வைக்கிறதே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சுறா, யானை, சிங்கம், புலின்னுக்கிட்டு. ஏனையோ குருவி கிருவின்னு வைக்கிறத விட சுறா வந்து கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் தான். அதனால் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். பட்டு இப்படி விஜய் ஃபேனாக இருக்கக்கூடாது, அது தவறு. உனக்கு சுரான் நேம் வச்சிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் எப்போ விஜய் ஃபேனாக மாறினீங்க? நான் பிறந்ததுலேருந்தே விஜய் ஃபேன் தான். அப்படியா? பிறக்கும் போதே விஜய் ஃபேன்னா எப்படி? பிறக்கும் போதே விஜய் ஃபேன். பிறந்த 10 நிமிஷத்தில் விஜயினுடைய படங்கள்லாம் போட்டு காட்டி இந்த பச்சை குழந்தைய விஜய் ஃபேன் ஆக்கிட்டாங்க. நான் பிறந்ததுலேருந்தே விஜய் ஃபேன் தான். அப்படியா? ஓகே, வி டோன்ட் நோ வெதர் 2 ஜென்ரேஷன் வந்து வேஸ்ட் ஆஃப் லைஃப் டைமாக இருக்கா என்னன்னு தெரில. இது எனக்கு புரியவும் இல்லை. அதனால அடுத்ததுக்கு போயிடலாம். இது சாப்பாடா ப்ரோ? இது சாப்பாடா? இது அண்ணன் ப்ரோ. சாப்பாடு கிடைச்சா சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, தின்னுவிட்டு போக வேண்டியதானே. ஏன்னா அந்த டைலாக்லாம் பேசுறீங்க? சாப்பாடா? இது அண்ணன் ப்ரோ. ப்ரோ இது சாப்பாடு கிடையாது ப்ரோ, இது அண்ணன் ப்ரோ. அண்ணனை பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுக்கிறோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் 4 பேர் பங்கு போட்டு தின்றுவோம். ஆனால் சாப்பிட்றணும். இதே எங்கேயாவது மூளையில் மறந்து வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், 4 நாளில் நாரிடுவார் அண்ணன். அண்ணனை தூக்கி அப்புறம் வீதியில் எரிச்சிருவாங்க உங்கள் அம்மா.
பார்த்துக்கங்க. ஒரு சோத்தை கூட அண்ணனா பார்க்குறாங்களே அப்படின்றப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவங்க வந்து அண்ணன் பைத்தியம், அண்ணன் வெறியில் இருக்கிறாங்க, அண்ணனுக்காக எதை வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, உயிரே போனாலும் பரவாயில்லங்கிறாங்க. அப்போ அண்ணனுக்கு இதுதான்டா வேணும், அண்ணன் வந்து இதை பிடிச்சிக்கிட்டாரு. நைஸ். டேய், இவனுங்க இப்படியே இருக்கணும், இவனுங்களை எஜுகேட்லாம் பண்ணாத, அஜிடேட்லாம் தேவையில்லை, அதெல்லாம் மற்றவங்களுக்கு. இவனுங்களை இப்படியே ஆச்சரியக்குறியாக வச்சுக்க, இப்படி வச்சுக்கிட்டா தான் இவனுங்க நமக்கு பயன்படுவானுங்க அப்படின்றத அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டாரு. அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டாரோ இல்லையோ, இரண்டாம் கட்ட தலைகள் சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு. அதனால தான் சில விஷயங்களை ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி? தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவா, இதை பார்த்துட்டீங்களா? தலைவா வா, தளபதி தலைவா வா, தலைமை ஏற்க வா, தலைவா தலைவா வா, தலைவா தலைவா, உன் காது கேட்கலையா? இன்னொரு இரண்டாம் கட்ட தலைவர் இருக்கார். அவருக்கு தமிழே வராது, ஆனால் தமிழ் பேசுவார். பேசித்தான் ஆகணும். தமிழ் வரலனாலும் நான் பேசுவேன், ட்ரை பண்ணுவேங்க. அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்ட வார்த்தை கூட 4 வந்துட்டா கூட பரவாயில்ல, நான் பேசுவேங்க அப்படின்ற மாதிரியான தலைவர். என்ன பேசுகிறார்? நான் பஸ்ஸில் போனேன், மகாபலிபுரம் டு கோவளம் வரைக்கும் போனேன் ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக. நானும் என் ஆஃபீஸில் வேலை பார்க்குறே ஒரு தோழரும் போனோம். பெரிய இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை, அதான் இவர் வந்து மேற்பார்வையிட போயிருக்கிறார். என்ன கண்டுபிடிச்சார்? கேப்லாம் போட்டுட்டு போகும்போது நம்மளுடைய சின்னம் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு தெரியுமா? கோவளத்திலிருந்து கரெக்டா 7-8 ஸ்டாப், சாரி மகாபலிபுரத்துல இருந்து கோவளம் வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தாட்டி கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, ரே ரே போலாம், இறங்கி நிப்பாட்டு. பஸ்ல கண்டக்டர் விசில் அடிச்சிருக்காரு, அவ்வளவுதானே மேட்ரு. இது உலகத்துல நடந்ததே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் அப்பதான் நினைச்சேன், எத்தனை 1000 பஸ் ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஸ்டாப்லயும் விசில் அடிச்சுட்டே இருக்காரு கண்டக்டர். அப்ப நண்பர்களே, நம்மளுடைய சின்னம் 8 கோடி பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. கட்சி விசில் சின்னம் வந்து அந்த அளவுக்கு பிரபலம் அடைஞ்சதுனால தான் கண்டக்டர் இப்படி விசில் அடிச்சிருக்காராம். லூசா நீ அப்படின்னு யாராவது கேட்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் அதே மாதிரி தான் ஒரு ஆய்வுக்கு போனேன், ஒரு காலேஜுக்கு போனேன். அந்த காலேஜில் ஒரு பிடி வாதியார் இருந்தார். அவர் அந்த கிரவுண்டில் இருந்த மாணவர்கள்கிட்ட ஏதோ விசில் அடித்து ஏதோ சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? விசில் சின்னம் கண்டக்டர்கள்கிட்ட மட்டும் இல்லை, கல்லூரி பேராசிரியர்கள் மத்தியிலையும் ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஆனால் இது பரவாயில்லைங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஒன்று பார்த்தேங்க, அதில் ஒரு ரெஃப்ரி இதே மாதிரி தான் விசில் ஒன்று வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டே இருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது? ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க மத்தியிலையும் விசில் சின்னம் பிரபலமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இப்படி பேசினா என்ன லூசுன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்போ ஆதவ அர்ஜுனாவை நீங்கள் என்னன்னு சொல்லணும்? நான் யாரையும் கிண்டல் பண்ணணும், அவங்க கார்னர் பண்ணணும், அசிங்கமாக பேசணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் இப்படி பேசுகிற இந்த தன்மைக்கு பேர் என்ன? நீங்களே சொல்லுங்கள். ஆனால் இங்கே என்ன இருக்குதோ அதுதானங்க சொல்ல முடியும், அதைத்தாங்க சொல்கிறேன். அதுக்கு போய் என்ன ஏசுறீங்க கண்டபடி? சரி, கட்சியினுடைய கடைமட்ட தொண்டனாக இருக்கக்கூடிய இந்த அணில்களும், இந்த இரண்டாம் கட்ட அணில்களும் இப்படி இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற அண்ணன் பெரிய அணில் எப்படி இருக்காரு? அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? ரைட்டு. கரூர் மேட்டரில் அண்ணன் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போயிட்டாரு. 30 பேர் இறந்துருக்காங்களே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டது கூட ஒரு நிமிஷம் இருந்து இது திமுக சதி அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அண்ணன் வந்து அந்த அளவுக்கு இறங்கலை. அவர் மைண்டுக்குள்ளார ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அவர் ஃப்ளைட் ஏறி போயிட்டார். ஆனால் அவர் வீட்டுக்கு போயிட்டு சமூக வலைத்தளங்களை பார்க்குறப்ப தான் தெரியுது, அங்கே சிஎம் ஸ்டாலின் சார் உட்கார்ந்து சில விஷயங்களை பேசுகிறாரு. தலைவர் தளபதிக்கு எதிராக நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். என்ன பேசுகிறார்? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டேன். ஏங்க பெரிய அணில், நீங்க என்ன சொன்னீங்க? அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? அப்படியே செய்யறாரு. உண்மையில என்ன செஞ்சாரு? எஃப்ஐஆர்லயாவது இவர் பேர் இருந்துச்சா? சொல்ல போனா இவங்களை ஏதோ காப்பாற்ற முயற்சி செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. சொல்ல போனா எஃப்ஐஆர்ல ஏன் பேர் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. டாக்டர் தொல் திருமாவளவனே கேட்டாரு. ஆனா அது எப்படி எங்க பேரை நீங்க எஃப்ஐஆர்ல சேர்க்காம இருக்கலாம்? அதெல்லாம் கிடையாது, நாங்கள் சிபிஐ கிட்ட தான் போவோம் அப்படின்னு வாண்டடா வண்டியில் ஏறினது யாருன்னே தெரியல பாஸ்.
யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. பட் blame it on DMK. நல்ல ஸ்ட்ராட்டஜி. சரி, சிஎம் சாரு பழி போட்டாருங்கிறாரு, இல்லை சிஎம் சார் என்ன செஞ்சாருங்கிறாங்க, அதுவும் இல்லை. ஆனால் இவர் என்ன செஞ்சார் சிஎம் சார்கிட்ட? இவர் தான் ஆக்சுவலி அவர் மேலே பழி போட்டுக்கிறாரு. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்னை அரெஸ்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டது யாருங்க? யாரோ பண்ணியிருப்பாங்க, ரோட்டில் போகிறவங்க யாரோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணல. blame it on DMK. நமக்கு ஆதரவா ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இப்படியாக இறுதியாக ஒரு குட்டி ஸ்டோரிக்கு வந்துட்டார் அண்ணன். அப்பாடா, கதையை சொல்லிட்டு முடிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கதை அருமையா இருந்துச்சுங்க. காலை அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. வருது, மக்கள் எல்லாரும் பதட்டத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. பசங்களை என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ணன் இவங்களை ஏச்சு பிழைக்கிறதுக்கு கதை சொல்றாரு. இது தெரியல இந்த ரசிக கூட்டத்துக்கு. இந்த கதையில கூட பாருங்க, ஏதோ பெரிய கஷ்டப்பட்டு பல தடைகளை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முறியடிச்சு அவர் கடைசியாக சாதனை புரிகிற மாதிரி இல்லை. பாக்கெட்லேருந்து 2 புல்லுக்கட்டை மட்டும் எடுத்து நீட்டுவாராம். உடனே காலமாடு வந்து அவருக்கு பணிவிடை செய்து வணக்கம் வைக்குமா. முதல்ல நீங்கள் இந்த கதை சொல்கிறது நிறுத்துங்க, கேவலமாக இருக்கிறது. யாருமே உங்ககிட்ட சொல்லலைன்னா நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம். அந்த கதையில் கூட மக்களை பற்றி எதுவும் கிடையாது, உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிறீங்க. உங்களுடைய அருமை பெருமையை தூக்கி பேசணும், அது மெட்டாஃபரிக்கலாக பேசணும் அப்படின்ற மாதிரி பொடி வச்சு நிறையா விஷயங்களை பேசுகிறீங்க. இது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது. ஏன்னா மக்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குன்னு தான் அரசியலுக்கு வரீங்க. அதை பேசாமல் உங்களை பற்றியே பேசிக்கிட்டு உங்களையே நீங்கள் விக்டிமாக காமிச்சிக்கிட்டு எனக்கு இப்படிலாம் பிரச்சனை நடக்குது, எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு பேச வேண்டியது. கொடுக்குறாங்க தான், நெருக்கடி கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க? ஜனநாயகன் படத்துக்கு யாருப்பா நெருக்கடி கொடுக்குறது அப்படின்னு கேட்டால் அப்போ வாய் க்ளூ போட்டு ஒட்டிக்குவாங்க. பேச முடியாது மேடம். இப்ப வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய் தமிழ்நாட்டுக்கும் NDA-வுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் NDA-வுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார். எப்பா போதும்பா, பிஜேபியை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னாலே கஷ்டம், கஷ்டம். அதனால அவங்க இவங்க இந்த மாதிரி பொடி வச்சு பேசுறது அதெல்லாம் இந்த பேச்சில் இருக்காது. முற்றிலும் மாறிவிட்டார் அண்ணன், தெரியுமா? NDA-வுக்கு எதிரானது, அதுக்கு எதிரானது, பாஜகவுக்கு எதிரானது, மதவாதத்துக்கு எதிரானது, அதெல்லாம் உண்மை இல்லைங்க. சும்மா புரடா பூச்சாண்டி காட்டுறாங்க. பிஜேபி வந்துடும், பாஜக உள்ள வந்துடும், மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க, மணிப்பூர் ஆகிடும், நார்த் இந்தியா மாதிரி ஆகிடும். சும்மா அதெல்லாம் பொய். அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? யூனியன் கவர்மெண்ட்னா என்ன, குவாசி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, இது எதுவுமே தெரியாது எங்களுக்கு. பால்வாடி பிள்ளைங்க, எதுவுமே தெரிலைங்க எங்கள் அண்ணனுக்கு. இந்த அப்பாவிக்கா ஓட்டு போட மாட்டேன்றீங்க? ஓட்டு போடுங்க. நம்ம நாட்டில் என்னென்ன மாதிரியான சட்டங்கள் ஏற்றி என்னென்ன விஷயங்களை கைக்குள்ளார வச்சுக்கணும் அப்படின்ட்டு யூனியன் கவர்மெண்ட் சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி மாநிலங்களுக்கு சில உரிமைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஸ்டேட்னுடைய லிஸ்ட்டில் இருக்குது. இப்படி மாநிலங்களுக்கும் யூனியனுக்கும் இடையில சில விஷயங்கள்லாம் இருக்கும் பாருங்கள், பொதுவான விஷயங்கள், அதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். இப்போ அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற சில உரிமைகள்லாம் யூனியன் கவர்மெண்ட்டே முன் வந்து சட்டம் இயற்றி அதை நம்ம மீது திணிச்சிட்டாங்க. அந்த சட்டங்கள்லாம் நடைமுறைக்கு வர்றதுக்கோ இல்லை அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டதுக்கோ நல்ல ஆதரவு தெரிவித்தாங்க அதிமுகவினர். அவங்க மீது நம்ம கல்லெறிய தேவையில்லை. நம்மளுடைய ஒரே DMK ரைட்டு, நல்ல ஸ்ட்ராட்டஜி. பாஜகவை எதுக்கு தேவையில்லை, ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, இது வந்து தமிழக சட்டமன்றத்துக்கான தேர்தல். அருமை. இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் சூப்பர். சரி, பாஜக நினைச்சா பின்வாசல் வழியா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளார நுழைய முடியும்ல, அவனால் எது வேணாலும் செய்ய முடியும்ல. கேரளாவும் தமிழ்நாடு மட்டுமே இந்த பாஜகவை வந்து தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. சொல்ல போனால் அது வெறும் ரிஜெக்ஷன் கிடையாது, அது ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து பாஜக செலுத்துகிற இந்த மாதிரியான மதவாத அதிகாரங்களுக்கு எதிராக ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல பாஜக வந்துடும் அப்படின்னு சும்மா பயமுறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் நீங்க நம்பாதீங்க. பிராடுத்தனம், ஏதோ ஒன்று மறைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஒரு சீரியஸ் கேள்வியை இன்னைக்கு இருக்கிற
மிகப்பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். சீரியஸான கேள்வி. இவ்வளோ நேரம் விளாட்டா பேசிக்கிட்டு இருந்தாரு, இனிமேல் சீரியஸாக பேச போறாரு பாருங்க. நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அரசியலுக்கு முன்பு அரசியலுக்கு பின்பு அவங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் என்னவா இருந்தது அப்படின்ற கேள்வி அண்ணன் கேட்குறாரு. இப்போ நம்ம ஒன்றும் திமுகவை சேவ் பண்ணணும் இல்லை அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு கிடையாது. ஆனால் கலைஞர் மு கருணாநிதி இருக்கார் பாருங்க, அவர் அரசியல் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் ரொம்ப பாப்புலரான ஸ்க்ரீன் ரைட்டர். அன்னைக்கு சினிமாவில் என்ன சம்பளம் வாங்கியிருப்பார், அன்னைக்கு எவ்வளோ வசதி வாய்ப்புகளை சேர்த்துருப்பார் அப்படின்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அரசியல்வாதி அப்படின்னாலே ஒரு ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு ரொம்ப எளிமையாக ஒரு குடிசையில் வாழ்ந்தால் தான் அவர் நல்ல அரசியல்வாதி. அவர் பணம் காசு சொத்து இதெல்லாம் சேர்த்துட்டாருன்னா அவர் தவறான வழியில் தான் சம்பாரிச்சிருப்பார் அப்படின்னு பார்க்க வேண்டியது. இந்த 2G ஊழல் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே அவங்கள விசாரணை பண்ணியும் அதை ப்ரூவ் பண்ண முடியாமல் அவங்கள அக்விட் பண்ணிடுச்சு. அப்படி வந்த காசெல்லாம் என்னென்ன தொழில் செஞ்சு வந்துச்சு, என்ன வேலை செஞ்சு வந்துச்சு? உண்மையிலே நீங்க உழைச்சி சம்பாதிச்ச காசா, இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா? ஸோ ஒரு ஊழல் சிக்கல் இருக்குன்னா ஏதோ ஒரு ஆர்டிஐ போடுங்க, இல்லை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஏதோ கோர்ட்டில் போடுங்க, ஊழல் பிரச்சனையை வெளியே கொண்டு வாங்க, அந்த மாதிரி போராட்டங்களை முன்னெடுங்க. சரி தளபதி, இந்த 15 கோடியை நீங்கள் ஏன் கணக்கு காட்டலையா? அந்த கேஸ் தானே இப்போ நடந்துட்டு இருக்குது. இஸ் தட் ட்ரூ தட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் நாட் கிளீன்? ஊர்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க, உங்கள் கையே சுத்தம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. நமக்கு தெரில உண்மையா அப்படின்னு கேட்குறவங்க கிட்ட. அந்த 15 கோடி கணக்கு உண்மையிலேயே நீங்கள் காட்டலையா? இல்லை கோர்ட்டில் போய் அந்த 1.5 கோடி பெனால்ட்டி போட்டிங்களே அதை கட்ட முடியாதுன்னு எது நீங்கள் சொன்னீங்களா? எனக்கு தெரில, ஊரில் அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? இதெல்லாம் நம்ம கேட்டா எல்லா ஊழல்வாதிகளும் ஒன்னா சேர்ந்து நம்ம மேல சேத்தவாரி வீசுவாங்க. அதை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை, ஏன்னா நாம யாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதே மேட்ரு ஜெயலலிதா வச்சு கேட்டீங்கன்னா யாருக்குங்க மக்கள் செல்வாக்கு அதிகம் அப்படின்னு கேட்பாரு ஆதவ அர்ச்சனா. புரட்சி தலைவி ஜெயலலிதா ஊழல் செஞ்சிருக்காங்களே, அதாவது பொதுவா ஒரு பண்பாடு இருக்கு. இறந்து போனவர்களை பத்தி விமர்சிக்கிறது என்னுடைய பண்பாடு கிடையாது. இவர் பெரிய பண்பாட்டை காப்பாத்துறவர். அப்படி பார்த்தா நான் பேசுறேன். அப்ப 2G ல விடுதலை பண்ணிட்டாங்க, ஆனா மக்கள் என்ன நம்புறாங்க? 2G நடக்கலன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதாவது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டு மக்கள் செல்வாக்கு அம்மா மேல இன்னைக்கு என்ன, தமிழ்நாடு முழுவதும் அம்மா மேல என்ன மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டுன்னு எடுத்துக்கிட்டா 2G ஸ்பெக்ட்ரம், மக்கள் செல்வாக்கு, மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு அங்க போயிட வேண்டியது. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இங்க வரமாட்டாரு. அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு, உங்க மேல அவதூறு பேசுனா அது மக்கள் அவதூறு பேசுற மாதிரி, உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணா அது மக்களை கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி, ஸோ உங்களை தாக்கி பேசினா அது மக்களை தாக்கி பேசுற மாதிரி, என் மக்கள் மேல கை வச்சீங்கன்னா அது ஏன் மேல கை வச்ச மாதிரி அப்படின்னு அரசியல் தலைவர்கள் பேசி பார்த்துருக்கோம். இது உல்டாவா இருக்குது. என்ன எதுவும் பண்ணிடாத, அவங்கள ஏதாவது பண்ணிக்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. என் மேல கை வச்சா அது அவங்க மேல கை வச்ச மாதிரி அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு இப்படிலாம் நெருக்கடி கொடுக்குறாங்க, நீங்களாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறீங்களே அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி. இந்த மைக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது எதுக்கு இருக்குது? லவுட் ஸ்பீக்கர்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன வேலை செய்யுது அப்படின்ற பேசிக்கான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் அமைதியாக பேசுனீங்கனாலே லவுட் ஸ்பீக்கரில் அது தெளிவாக கேட்கும். ஒன்னிலிருந்து ஒன்றை பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட் அது. இப்படி கத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் இந்த வாய்ஸ் கேட்கவும் முடியுது, நல்லாவா இருக்கு? சென்சிட்டிவான சென்டிமெண்ட். ஏன் என்னாச்சு? ஏன் வாட் ஹேப்பன்? அவருக்கு தொண்டை ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குப்பா. பாருங்க, ஏதோ குரல் வலை ஏதோ கிழிஞ்சு போச்சா உள்ளார. தண்ணி கிண்ணியை கொடுங்கடா, கொடுத்து காப்பாத்துங்கடா. வயசான காலத்தில் இந்த ஆளை போட்டு ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க? ஓ, எமோஷன், சோகசீன் இது. இதில் ஒரு கனெக்ட் ஏற்படும் மக்களோட. சே, விஜய் அழுதுட்டாரு மேடையிலேயே. அவர் அழுவலைங்க, டைலாகை மறந்துட்டாருங்க.
அப்படின்னு தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இல்லையா? அதனால கீழே சப்டைட்டில் மாதிரி ஏதோ போடுங்க, விஜய் டைலாகை மறக்கவில்லை, அவர் எமோஷன் ஆகிவிட்டார், அதனால்தான் இப்படி ரியாக்ட் செய்கிறார் அப்படின்னு எதையாவது சொல்லுங்க. சொன்னாதாங்க மக்களுக்கு தெரியும். சாரி, இதை யாரும் அசைக்க முடியாது. இந்த குட்டி அணில்கள் இருக்கு பாருங்க, அதுங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, உயிரே விட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டார் டைரி எடுத்து, ரைட்டு அப்படின்ட்டு. அதே மாதிரி 2ஆம் கட்ட அணில்கள் இருக்கு பாருங்க, அதுங்களும் வந்து காசு கொடுத்தீங்கன்னா போதும் அண்ணே என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு, ரைட்டு, அதையும் வந்து டைரியில் நோட் பண்ணிக்கிட்டாரு. இப்படி எல்லாருமே தயாராக இருக்கிறதுனால அவங்களை பயன்படுத்தி கொண்டு எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த எலெக்ஷனில் ட்ராவல் பண்ணுவார். உங்களெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கு வர்றா தம்பிங்களா. நீங்கள் யூஸ்லெஸ் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, நீங்கள் யூஸ்லெஸ்லாம் கிடையாது, நீங்கள் யூஸ்ஃபுல். யாருக்குன்னா அண்ணன் விஜய். ரசிக்க மனப்பான்மையோட இருக்கிற நீங்கள் உங்கள் மூளைக்குள்ளாரியே ஒரு பெரிய கேஜுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுலேருந்து ஃபஸ்ட்டு விடுதலை அடையணும். அந்த விடுதலை உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆவலும். அந்த எதிர்பார்ப்போட தான் நானும் காத்திருக்கிறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, சூப்பர் தேங்க்ஸ். பை மீ a காஃபி அண்ட் QR கோடில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரியான உதவிகள் என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து வர்றதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே பெரிய நன்றிகள். எனக்கு தொடர்ந்து உதவணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சூப்பர் தேங்க்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் பை மீ a காஃபி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இங்கே QR கோட் கொடுக்குறேன், அதை பயன்படுத்தி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அடுத்த தடவை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்மளுடைய ஃபேக் ஐடி சேனலில் வர வீடியோக்கள், அதனுடைய அப்டேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடி சேனலினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அங்கே நம்ம ஏதாவது ஒரு உரையாடல் நிகழ்த்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கார்ட் சர்வர்னுடைய லிங்க் அங்கே கொடுக்குறேன், அதை பயன்படுத்தி நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதே மாதிரி டெலிகிராமில் ஃபேக் ஐடி கிளப் அப்படின்ற ஒரு சேட் குரூப் இருக்குது, அதுலேயும் இணைந்து நம்ம தொடர்ந்து உரையாடலாம். ஸோ இணைந்திருப்போம், தொடர்ந்தே பயணிப்போம். ப்ளீஸ் ஜாயின் அஸ்.